உண்டாக நோய் இல்லையாம் மனிதர்க்கு. அனைவருக்கும் வணக்கம். ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைமுறைக்கு நம் முன்னோர் பயன்படுத்திய நம் வீட்டு வைத்திய முறையை தெரியப்படுத்தவே இந்த பதிவு. இனி இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் எலுமிச்சை பழநீர். இது நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களை வைத்து பயன்படுத்தி வந்த எளிய முறை வீட்டு வைத்தியமாகும். இனி இதன் மருத்துவ பயனையும் அதற்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம். இதன் மருத்துவ பயன் என்னவென்றால், இது இரத்தச்சூடு, உள் உறுப்புகளில் உள்ள சூடு, தலை சுற்று, பித்த மயக்கம், பித்த வாந்தி, பித்த உபாதைகள் அனைத்தையும் சரி செய்யும். இனி எலுமிச்சப்பழ நீருக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பாதி எலுமிச்சப்பழச்சாறு, தேன் 15 மில்லி, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், அரை டம்ளர் வெதுவெதுப்பான நீர். எலுமிச்சப்பழச்சாறு எடுத்து 1 சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு நன்றாக கலக்கவும். பின் 15 மில்லி தேன் விட்டு அரை கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் கலந்து காலை மட்டும் உணவுக்கு முன் குடித்து வரவும். இவ்வாறு 2 மாதம் தொடர்ந்து பயன்படுத்தி வரவும். இது உடல் சூடு அதிகமாக காணப்படுபவர்கள் சாதாரணமாக பயன்படுத்தலாம். குடல் புண் உள்ளவர்கள் முதலில் 2 கிளாஸ் தண்ணீர் குடித்த பிறகு தேன் கொஞ்சம் அதிகமாக விட்டு இந்த எலுமிச்சப்பழ நீரை குடிக்கவும். இப்போதும் கிராமங்களில் தலை சுற்றோ பித்தவாந்தியோ வரும்போது இதை இப்போதும் பயன்படுத்துகிறார்கள். இது சாதாரண முறையில் உள்ள வீட்டு வைத்தியமாகும். உடலில் அதிக பாதிப்பாக நோயின் தாக்கம் காணப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளவும். அறுசுவையே மருந்து, அதை நீ அருந்து இன்றும் உணவாக. மீண்டும் தொடரும் ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம். நன்றி, வணக்கம்.